ஷே சூரியன் சூரியன் பேசுகிறேன்ப்பா. சூரியன் கணக்கு முக்கால் சத்தியம். எப்பா சூரியன் இன்னை வச்சு அசிங்கம் பண்ணி கண் கட்டி அசிங்கம் பண்ணி தொழில்காரன் பூரா மந்திரங்களை பண்ணி அசிங்கம் பண்ணவன் இந்த குடும்பம். இவனுடைய குடும்பத்தில் அவனுடைய கணக்கில் முடிச்சுட்டேன். இப்போ இவன் வாரிசு வச்சு நடத்துதான். எப்படி கொள்ளு பேரன் செடி பேரன் இப்படி எப்படி கொண்டு வரான் பார்த்தியா? தமிழ்நாட்டில் இவனுடைய கொடி முதல் எரிச்சிருக்கு. இவனுடைய சீட்டு கிழிச்சி எரிஞ்சிரு உள்ள சிக்கலில் மாட்டி இந்த கொடியை தூக்கின வார்டு வரை கிடக்கிறவன் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் எல்லா கவர்மெண்ட் வேளாக்குறவன் அனைத்தும் இவனுடைய கணக்கில் உள்ள இருக்கான். எல்லாமே இவனுடைய கணக்கில் இருக்கான். கல் தோசையில் சூடு ஏற்றி உட்கார வச்சு எப்பா இது ஏட்டு ஏடு உள்ள கணக்கு, கடைசி அத்தியாவதி கணக்கு. மானிட பேருக்கு பிறவிகளுக்கு தண்டனை, தக்க தண்டனை. நீதிமான் நீ கொடுக்க இராணுவம் நீதிமன்றம் கோற்று. கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றம் கோற்று. தக்க தண்டனை அரசியல்வாதிக்கு உண்டு. ஏட்டு ஏடில் உள்ள கணக்கு பிரட்டி எடுத்து பார்த்த கணக்கு. நீ அந்த கணக்கு கொடுத்த நம்ம 2 பேர் எழுதின கணக்கு இது. இந்த கணக்கு அரசியல்வாதி ஒட்டுமொத்தமாக கொடியை தூக்கினவனுக்கு பூரா கல் தோசை அப்படியே குடும்பத்தை உட்கார வச்சு தூக்கி எறிய வேண்டிய கணக்கு. அடுத்து 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவனுக்கு நம்ம அந்த ஏட்டு ஏடில் உள்ள கணக்கு பிரட்டி பார்க்கணும். அதுக்கு எப்படி தக்க தண்டனை, எப்படி பூமி அழித்து வச்சுருக்கான், எப்படி கட்டடங்களாக போட்டு வச்சுருக்கான், எப்படி மில்லு தொழிற்சாலை கம்பெனியை போட்டிருக்க கணக்கு வெளியே எடுக்கணும். அதை பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இவனுங்களை சோழி முடிக்கணும். இப்போ அழிக்கிறதுக்கு நாக்கு 2ஐயும் கடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போமுங்க தமிழ்நாட்டில். எப்படி ஒருத்தன் இப்போ திமுக கட்சிக்காரன் நம்ம அழிச்சாச்சு, எரிச்சாச்சு, சாம்பலாக்கியாச்சு. அவன் இதோட க்ளோஸ். இவன் நீதிமன்றம் மந்திரிகளுக்கு ஒரு நீதிமன்றம் போடுவோம்னு உட்காருதான். நாற்காலி சேரில் உட்கார்ந்து ஆட்டுதான். நாற்காலி சேரோட எரிச்சாச்சு. முதல் இவன் கண் பார்வை இழந்து போவான். திமுக கட்சிக்காரனுக்கு அவன் குடும்பம் கண் பார்வை ஏட்டு ஏடில் உள்ள கணக்கு பார்வை தடவை விடணும்லப்பா. அந்த கணக்கில் இப்போ அந்த தண்டனை அவன் செஞ்ச பாவம் கர்ம வினைகளை அவன் உடம்புல ஏற்றி அவன் குடும்பமே கண் பார்வையை இழக்க விட்டுறப்பா. அது நீ தான் முடியும், கடவுளால் தான் முடியும். முக்கால் சேர்த்தியோ அவன் கடவுள்னா தெரியாத அளவுக்கு விளையாடுதான். என்ன செத்தவனை போனவனை உட்கார வச்சு எல்லா பூமி கடவுள் கோயில் ஆலயங்கள் பூரா இருக்கிற இடம் பூரா எழுதி வாங்கி நச்சு பூமியை பாழாக்கியிருக்கான். கண்டார ஓலிமை இவன் ஒன்று. 2வது கணக்கில் இப்போ அறிவிப்பு கொடுக்கான் அதிமுக. அவனுக்கு இன்றைக்கி போட்டு எரிச்சிடணுப்பா. எரிச்சு பூரா பேரும் எழுதி வச்சுருக்கான். இத்தனாயிரம் ஏக்கர், இத்தனை 2 தரப்புக்காரன் கட்சியில் இருந்த இந்த கொடியை தூக்கணும் பூரா இத்தனாயிரம் ஏக்கர். அப்போ ஆன்லைனில் பூரா தட்டி வெளியே எடுக்கையில் கல் தோசையில் குடும்பமே வச்சு உட்கார வச்சு 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 தூக்கி எறியணும். சரியா? அது ஒன்றால் தான் முடியும், கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. இந்த தக்க தண்டனை கொடுக்கையில் தான் மானிட பிறவி விவசாயம் பண்ணுறவன் ஓடுவான். அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை 2ஆம் நம்பர் ஓடுறவன் ஓடுவான். ஓட்டம். அந்த ஓட்டத்தை விடுவது நீ தான் விட முடியும், கடவுளால் தான் முடியும். முக்கால் சாத்தியம். சூரியன் போட்ட கணக்கு தப்பாது. இராணுவம் முப்படை வானர படை நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்துலேருந்து அது கணக்கு வரும். கணக்கு பிடிப்ப டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் இராணுவம் எல்லாம் ஒண்டிச்சு ஒன்றா உள்ளே இறங்கையில் பிதிக்கி எடுத்து போடுவான். முக்கால் சத்தியம். அந்த பவரை நீ தான் கொடுக்க முடியும், கடவுளால் தான் கொடுக்க முடியும். முக்கால் சத்தியம். ஈவனுகளாக உட்காந்து ஓட்டு முத்திரை வாங்கி பவர்னு வச்சு உட்காந்துருக்கான். அந்த பவரை பூரா இன்று நாளில் எரிச்சதுதான்ப்பா. முக்கால் சத்தியம். அரசியல்வாதி நியமித்த பவரை பூரா சுடுகாட்டு எரிப்பாக எரித்து கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுருந்தானப்பா. முக்கால் சத்தியம்.